அதனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா? இப்படி பேசுவோம். இல்லையா என்ன? பாதுகாப்பில் இல்லையா என்ன? இது திராவிட ஆட்சி தானே. ஆமாம். எங்களுடைய உரிமைகள் சரியாக வழங்கப்படுதா? நாங்கள் சரிசமமாக நடத்தப்படுறோமா? நடத்தப்படுறீங்க அப்படின்னு தானே திருமாவளவன் சொல்கிறாரு. நீங்கள் சரிசமமாக நடத்தப்படுறீங்க. நடத்தலாம் சார். மக்கள் அந்த மாதிரி நடத்தப்படுகிறார்களா? சீமான் தனியாக நிற்கிறார். இவங்களும் வேணாம் அவங்களும் வேணான்னு நிற்கிறார். அதுமாரி 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், இல்லை நான் பல பேர் அந்த வாழ்த்துட்டோம், பல பேர் தூத்துட்டோம். திருமாவளவன் சொல்கிறாரு, தனியாக நின்று என்ன பிடுங்க போகிறேன்? நான் 1/4 கிராம் தான். ஆனால் திராவிடம் என்ற 7.25 கிராம் கூட போய் ஏன் 1/4 கிராம் சேர்ந்தா 8 கிராம், ஒரு சவரன். நீ தனியாக நின்று என்ன பிடுங்க போகிறேன்ற? 8 கிராமில் 1/4 கிராம் தங்கம் இல்லை, வேறு எதனா மெட்டீரியல் கூட சேர்த்துடலாம். அப்போது அதை அவ்வளோ பெருமைப்படுத்துகிற அப்படிங்கிற போது எப்படி அவர் திராவிடத்துக்கு எதிராக பேச முடியும்? சரி சார், பெரியார் தலித்துக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு திருமாவளவன் பேசும்போது அதுக்கு எதிராக சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. எல்லா மக்களும் மேலே வரணும்னு பேசியவர், சமூக நீதியை கொண்டு வந்தவர் பெரியார். அப்படிங்கும்போது தலித்துகளுக்கு எதிராக எங்கே அவர் விமர்சனம் செஞ்சார்? அது நாம் சொல்ல வேண்டியதில்லை. முரசொலியில் நம்முடைய கலைஞர் அவர்கள் அட்டைப்படம் போடுறாரு. இந்த வேட்டி சேலை துணி விலை உயர்ந்ததற்கும் போஸ்ட் கார்டு உயர்ந்ததுக்கும் இந்த மாதிரி பெரியார் சொல்லியிருக்காருன்னு முரசொலியில் போடுறாங்க. அதை எடுத்து பாருங்கள். நாம் ஏன் போய் இன்றைக்கி பல பேர் ராமசாமி நாயக்கரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே இதுக்கு மெட்டீரியல், இதுக்கு சோர்ஸே திமுக தான். இன்றைக்கு பேசுகிறவங்க எல்லாருமே திமுக என்ன அன்றைக்கு பேசியதோ அதைத்தான் இன்றைக்கு பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களாக எங்கள் சொந்த கருத்தாக நாங்கள் வைக்கலை. திமுக பேசியதை இன்றைக்கி எடுத்து வெளியே சொல்கிறோம். எப்பா இப்படிலாம் சொன்னீங்களப்பா அப்படின்னு சொல்கிறோம். திமுகனா யார்? ஸ்டாலினா இல்லை திமுக கட்சியில் இருக்கிறவங்களா? யார் திமுகவில் யார் விமர்சனம்? அண்ணாதுரை, கருணாநிதி, 2 பேரும் 2 பேரும் சட்டமன்றத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் கருணாநிதி அவர்கள். ஆமாம். அதுக்கப்புறம் அண்ணா அவரோட முரண்படுறார். முரண்படுவதற்கு இன்றைக்கி என்ன காரணம் சொல்கிறாங்க? மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது. அது நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, தேர்தல் பாதைக்கு நாங்கள் போகணும்னு நினச்சோம் அப்படின்றாங்க. ஆனால் திராவிட நாடு பத்திரிகையில் அண்ணா எழுதுகிறாரு, அண்ணாதுரை, கடந்த ஆண்டு 71வது ஆண்டு விழாவை கொண்டாடினோம். இந்த ஆண்டு திருமண வைபவத்தை காண அழைக்கிறார் பெரியார். ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் திருமண அறிவிப்பு 1 வார காலமாக தொங்குகிறது. தன்மான தூதுவர், விடுதலை வீரர், ஏறுநடை நடந்த இளைஞர்கள் இன்றைக்கு கண்ணீருடன் வெட்கி தலைகுனிந்து நிற்கிறார்கள். வயது ஏற ஏற தள்ளாத வயதில் துறவி போல அலைந்து திரிந்தார். இவர் பேசியது போல எவரும் பேசவில்லை என்று இருமாப்போடு இருந்தவர்கள் இன்றைக்கு வெட்கி கண்ணீரோடு நிற்கிறோம். பொருந்தா திருமணம், அதாவது கிழவன் இளம் பெண்களை திருமணம் செய்வதற்கு கூடாது, அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. அந்த பெண்களுக்கான உணர்வு இருக்குது. கிழவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன்லாம் எங்கன்னா போய் ஒரு விதவையை திருமணம் பண்ணிக்கிட்டால் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களை திருமணம் பண்ணிக்கொள்ளும். எந்த காரணம் கொண்டும், அதாவது சொத்துக்காகவோ வாரிசுக்காகவோ ஒரு முதியவர் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு பேசிய போது கிழவர்கள் கலங்கினர், இளம்பெண்கள் குதூகலித்தனர். ஆனால் என் போன்ற வயதானவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினால் விதவியை கட்டலாம்னு பல மேடைகளில் பேசியவர், நீங்கள் என்ன 1000 காரணம் சொன்னால் கூட சரி, ஒரு வயசானவன் ஒரு இளம் பெண்களை திருமணம் செய்வதை நாம் அனுமதிக்க முடியாது, எந்த மானமுள்ளவனும் அனுமதிக்க மாட்டான், அதை சரி என்று எவனும் கூற மாட்டான்னு பேசுனீங்க.
இன்றைக்கி நாங்கள் கண்ணீர் துளிகளுடன் அசிங்கப்பட்டு நிற்கிறோம். ஒரு காலத்தில் பெரியார் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது, பெரியார் வந்து வளர்ப்பு மகளாக அந்த பெண்ணை வளர்க்குறாரு அப்படின்னு பெருமையோடு இதோ பார் அதோ பார்னு காட்டினோம். இன்றைக்கி அதே பெரியார் தன் வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டு எங்களை கண்ணீரில் ஆழ்த்தி இருக்கிறார். திருமணம் செய்து கொள்ள அறிவிப்பு வெளியிட்டு எங்களை கண்ணீரில் ஆழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு திராவிட நாடு இதழில் அண்ணாதுரை எழுதுகிறார். அப்போது இவங்களோட முறிவு பிரேக்கப்ன்றது அந்த மணியம்மை விவகாரம் தான். இன்றைக்கி வேணால் இவங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்லை நாங்கள் வந்து பெரியாரின் நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம்னு. நீங்கள் யாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கணும் முதல்ல? திமுக சார். அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் அண்ணா தலைமையில் கருணாநிதிலாம் சேர்ந்து திமுகவை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அரசியல் தலைவர் யார்? உங்களுக்கு ஐடியாலாக் யார்? அண்ணாதுரை தானே இருக்கணும். ஏன் நீங்கள் வந்து ராமசாமி தேர்ந்தெடுக்கிறீங்க? இன்றைக்கு திகாவிலிருந்து பல திகா கட்சிகள் உடைந்து கிட்டத்தட்ட ஒரு 7-10 இருக்கும். ஏன் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு நபர் மட்டும் சீமான் வீடு நோக்கி போகிறார்? இப்போ எல்லாருக்குமே தானே தாப்பே தாக்கா இயக்கத்தில் எல்லாருக்குமான அவங்க திகான்ற பேரில் உடைந்து இருக்கிற எல்லாருக்கும் தலைவர் பெரியார் ராமசாமி. ஏன் ராமசாமியை சொன்ன உடனே கோவை ராமகிருஷ்ணன் துள்ளி குடிச்சு ஓடுறாரு? ஏன் மற்றவங்க போல? ஏன் அண்ணாவை தூக்கி பிடிக்காமல் கருணாநிதி ராமசாமி தூக்கி பிடித்தார்? அந்த காரணம்தான் இதுக்கும் காரணம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குது. அதாவது கருணாநிதி அண்ணாவை தூக்கி பிடிக்கலைங்கிறீங்க. ஆமாம் சார். இன்னி வரைக்கும் இவங்க பேசுறதுலாம் நான் பெரியாரின் வாரிசு, பெரியாரின் பிள்ளை, அது இது காலு கை அப்படி தானே சார் சொல்கிறாங்க. அண்ணாவை தானே சார் இவங்க கொண்டாடணும். அண்ணா தான் சார் இவங்களுக்கு வாழ்வு அளித்தவர். ஏன் இவங்க அண்ணா விட்டாங்க? அம்மோன்னு விட்டாங்களே. இல்லை, அண்ணா பேரில் நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இருக்கட்டும், என்ன நிறுவனங்கள் நடத்துகிறாங்க? பல்கலைக்கழகங்களுக்கு பேர் சூட்டுறதா இருக்கட்டும், பேருந்து நிலையங்கள், விளையாட்டு அரங்கங்கள். அண்ணாவுக்கு தாண்டி இப்போ கலைஞருக்கு வந்துடுச்சு இல்லை அது. சார், உங்களோட அரசியல் தலைவர், உங்களுக்கான அரசியலை கொடுத்தவர் யார்? அண்ணா தானே. ஆமாம். இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க வந்து அவர் கடவுள் இல்லைன்னாரு, இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை வச்சு தான் நீங்கள் டெவலப்பும் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அப்படி தானே இருக்கணும். ஏன்? அந்த கேள்விக்கான விடை தான் ராமகிருஷ்ணன் சீமான் வீடு வரை போகுது. என்ன சார், அதுக்குள்ளே பெருசாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாசம்தான். அப்புறம் என்ன சொல்கிறது? இல்லை, வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தோடு தெரியணும்ல சார். ஆழமான சில விஷயங்களில் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வீரமணி போன்றவர்கள்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஆழமாக அதை விமர்சிக்கலைன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை கண்ணியம் கருதி விமர்சிக்காமல் விட்டாங்களா? இல்லை, இருக்கிறத நம்ம பார்த்துக்கின்னு போவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை கிளற இது நாற்றம் தான் அடிக்கும் சார். முதல்ல ராமசாமி நாயக்கர் ஒரு பெரிய அறிவாளிலாம் இல்லை, ஒரு ஆய்வாளர் இல்லை. அதை நம்ம ஒத்துக்கணும். ஒருத்தனுக்கு அறிவு எப்படி வரும்? இப்போ நான் கூட தான் சொல்லலாம், ஏதாவது ஒரு சேனலுக்கு போயிட்டு, பா பாண்டே மாதிரி கேட்குறாருப்பா, நீ தான்பா அடுத்த பாண்டே, சொல்ல வேண்டியது தானே, என் வாய் தானே, நான் தானே. இப்போ யுனெஸ்கோ அவார்டுக்கு சொல்லலையா? அப்புறம் அது ஒன்றும் இல்லைன்னு ஆகலையா? அப்படி சொல்லிக்க வேண்டியது தானே சார். வந்து தேர்தலில் கடுமையாக உழைத்து திமுகவுக்கு வெற்றியை தேடி தந்ததற்கு இந்த மோதிரத்தை அவருக்கு போடுறேன். சரி, என்னங்க அவர் மட்டும்தான் செஞ்சாரா? நாங்களாம் செய்யலையா? சரி, நீ ஒன்று வாங்கி கூட உனக்கும் போட்டுடுறேன். அதுதான் வெரி சிம்பிள். இது வாங்கி கொடுத்து போட வைக்கிறது. ஆமாம், அத்தானே. வரலாறுகளை நம்ம தான் படைக்கணும். ஆமாம்,
இதுதானே அரசியல். அப்படி இருக்கிறபோது எதனா சொல்லிக்க வேண்டியது தானே. இப்போ வாழும் அம்பேத்கர்ன்றோம். அம்பேத்கர்னா அவ்வளோ கேவலமானவரா? நீங்கள் செவுத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2ஆம் அம்பேத்கர், வாழும் அம்பேத்கர், நடக்கும் அம்பேத்கர்லாம் எழுதி வைக்கிறாங்க சிலரை. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு புரியுது. அம்பேத்கர் அந்தளவுக்கு தரம் தாழ்ந்தவரா, இல்லை அம்பேத்கர் அவளுக்கு இவர்கள் தரம் உயர்ந்தவர்களா? நமக்கு கொஞ்சம் மனசாட்சி வேணாம். அப்படி தான் இப்போ மாவீரன், லெப்டினன்ட் கேர்னல், தளபதி அப்படிலாம் நிறைய பேர் செவுத்தில் எழுதியிருக்காங்களே. ஒரு 50-100 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோ, 2024 கூட சண்டைலாம் நடந்தது போல் இருக்குது. நிறைய தளபதி இருந்திருக்காங்க. போர்ப்படை தளபதி, தரைப்படை தளபதி, லெப்டினன்ட் கேர்னல் இப்படிலாம் இருந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு வரலாறு படிச்சிக்க வேண்டியது தான் நம்ம. அப்படி தான் இங்கே. சார், பெண்கள் குறித்த பார்வை உண்மையிலேயே பெரியாருக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம சொன்னோம்னா, இப்போ இந்த பிபிசி தமிழில் செப்டம்பர் 19 ஐயா வீரமணி அவர்கள் தன் திருவாய் மலர்ந்து ஒரு இன்டர்வியூ தரார். அதில் பாசத்துக்காகலாம் புள்ள பெற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் நீ புள்ள பெற்றுக்குதுன்னா என்ன, இன்டர்கோர்ஸ் தானே, ஏன் அது வைக்கிற? இல்லை அது வாரிசு வரும், அப்படிலாம் தேவையில்லை. உனக்கு தேவைன்னா அதானே. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கள் தலைவர் அடிக்கடி இது சொல்லுவார், எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உறவு முறை அப்படின்னு ராமசாமி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கார். அதில் அந்த நாட்டில் தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது. இந்த உறவு முறையில் இப்போது கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்கன்னா அண்ணன் பையனை அப்பான்னு கூடுவான், சித்தப்பான்னு கூடுவான். அதே கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவையோ அந்த பிள்ளையை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். இங்கே இஸ்லாமியரில் சொந்த சித்தப்பா வழியில் வந்தவங்களை கூட திருமணம் பண்ணிப்பாங்க. அந்த நாட்டில் அப்படி இருக்குது, இந்த நாட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தேவைன்னா போ, அவ்வளோதான். ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு எடுத்துருக்குற? அதுக்கு எதுக்கு ஒரு முறை வைக்கிற? பல நாடுகளில் இப்படிலாம் இருக்குல்ல. அது ஒரு பசி தேவை, சாப்பிட்ரு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த புரிதலோட சொல்லலை. அதாவது ஒரு ஆண் தேவையில்லாமல் மற்ற பெண்களை துன்பப்படுத்துகிறான், அப்படி உனக்கு ஆசை இச்சை இருந்தனா நீ உங்கள் வீட்டிலேயே போய்க்கோ அப்படிங்கிற ஒரு. வீட்டிலனா கல்யாணம் ஆகாதவன் இப்போ இச்சை வருது, வீட்டில் இருக்கிறான், யார்கிட்ட போவான்? அது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக தானே சொல்கிறாரு. அதை ஒரு அட்வைஸாக ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் தான் சாக்ரட்டிஸ் இருந்தீங்க, சாக்ரட்டிஸ் இப்படி தடுமாறலாமா? கர்ப்பப்பையை தூக்கி போட்டிருக்குன்றாரு, இதாவது தெரியுமா? அது பெண் உரிமைக்காக தானே சொல்கிறாரு. பெண்களை அந்த கர்ப்பப்பை இதை வச்சு தானே ஒரு அடிமைத்தனம் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஒரு 1000 பெண்களை பிடிச்சி கர்ப்பப்பையை எடுத்துருவோம், நாட்டில் ரெவல்யூஷன் வந்துடுமா? அப்புறம் இந்த இனம் எப்படி விருத்தி ஆகும்? சார் சரிங்க சார், தமிழ்நாட்டில் இருக்கிற இதுதான் வேத தத்துவம்னு சொல்லிவிட்டு எல்லா பெண்களும் கர்ப்பப்பையை எடுத்து போட்டுறாங்க சார். அப்புறம் நம்மளை மாதிரியே ஹேர் கட் பண்ணிக்கின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு நீட்டாகிடுறாங்க சார். அப்புறம் என்ன, அதை புரட்சியா? சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண்ணை வளர்த்தெடுத்து ஆண் என்னவெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலைக்கு பெண்ணை உயர்த்துவது தான் சமத்துவம் இல்லையா? ஒரு ஆண் 4 இடத்துக்கு போகிறாரு, பெண்ணும் நீ 4 இடத்துக்கு போ. இன்னும் அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா, உனக்கு இல்லையா? அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நம் வீட்டில் இருக்கிற ஆணும் பெண்ணும் ஒரே வகையான தப்பை செய்கிறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணுவீங்களா?
இப்படி கூட சொல்கிறேன். நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி ஒருத்தர் இருக்கான். எங்கேயோ ஒரு பொம்பளை பிள்ளை இழுத்துக்கின்னு பாருக்கு போகிறான். நம்ம பார்க்குறோம். வீட்டில் வந்து என்னடா இந்த மாதிரி பண்ணுற டேய் அப்படின்னு கேட்போம். சிலப்பா இவனை கேட்டோம்னா எதனா சொல்லுவான் அப்படின்னு விட்ருவோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி போகுது. நேற்று நம்ம தம்பி போனால் இன்றைக்கி தங்கச்சி போகிறா அப்படிப்பா அப்படின்னு விட்டுருமா, இல்லை நம்ம கண்டிப்பாக இல்லை வீட்டில் வந்து சொல்லுவோமா? 2 பேருக்கும் பொது தான். யார் குடித்தாலும் போத வரப்போகுது. அவங்க ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது. விட்டுருமா? அப்போ இதையெல்லாம் வந்து இப்படி செய்யுங்கன்றது உங்களுக்கு புரட்சியா? என்ன நிறுவ வரீங்க நீங்கள்? சார், முதல்ல அவர் வந்து ஒரு படிப்பாளி இல்லை, ஒரு ஆய்வாளர் இல்லை. அவர் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை பேசினார். அப்போது அந்த மாதிரி பேசுவதற்கு யாரும் இல்லை. அதை இவர்கள் வந்து பதிவிறக்கமும் செய்து வைக்கல, அதாவது நாட்டுடைமை ஆக்கலை. அதால் பெரியார் என்னென்ன பேச நாட்டுடைமை ஆக்காததுக்கு இது ஒரு ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஆதாரத்தை கேட்குறீங்க. எல்லா குடியரசு இதையும் வந்து அரசுடைமை ஆக்கியிருந்தா எடுத்துப்பா என்னப்பா இது இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு எல்லோரும் பேசிடுவாங்கல்ல. அதை தேடி நோக்கி போயிடுவாங்கல்ல. அதற்கு தான் இப்போ நம்ம மட்டுமா கேட்குறோம். தீக்காவில் இருக்கிற பிரிந்த பல பேர் கேட்குறாங்களே, அது அரசுடைமை ஆகுங்களா, பொது உடைமை ஆகுங்களா? ஏன் ஒரு தனிப்பட்ட இதாக வச்சுருக்கீங்க சார்? அவர் வந்து அவர் புரட்சியாளர் தானே சார்? இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் புரட்சியாளர் தானே சார்? அந்த கருத்துக்கள் நமக்கு போய் சேரணுமா சேர வேணாமா சார்? எங்கள் அப்பா மட்டுமே வந்து அறிவு சித்தி பெற்று இருக்கணுமா? ஏன் இந்த தலைமுறை வந்து அது ஆகக்கூடாதா? அந்த கருத்தை எடுத்து வெளியே விட்டுருங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமாம், எல்லாரையும் கௌரவம் செய்கிறோம், இந்த எழுத்தாளரை கௌரவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் அரசுடைமையாக்கி பகுத்தறிவு தானே சார்? பகுத்தறிவு தானே. அப்போ இப்போ இன்னும் அந்த அவங்களுடைய ஃபுல் ரைட்டப்ஸ்க்கான பெர்மிஷன் யார்கிட்ட இருக்குது? வீரமணி அவங்க தான் வச்சுருக்காங்க. வேறு யாரும் அந்த எழுத்துக்களை பதிவிடவோ வெளியிடவோ முடியாது வித்தவுட் அவங்க பர்மிஷன். இது என்ன நியாயம்? பகுத்தறிவு பகலவன் தானே. அதை கொண்டு போய் வந்து பெரியார் திடல் உள்ளே வச்சிட்டிங்க சூரியனை, பகலவனை. இது என்ன நியாயம் இது சார்? இப்போ நமக்கு பி ஃப்ராங்க், அவர் அங்கே போனால் இவங்க போ, அவன் அதை பண்ணால் நீ இதை பண்ணு, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை சார். என்னத்தையோ அந்த மனுஷன் சொன்னார், அந்த காலத்தில் சொன்னார், செத்தும் போயிட்டார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்போ இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது என்று சொன்னால், இன்று வரை எல்லாமே அவரால் தான் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் தான் நமக்கு எரிச்சலே வருது. இங்கே ராமசாமி இல்லை என்று சொன்னால் நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது. ஏயா இந்த ஆளுக்கு முன்னாடி படித்தவங்களாம் அப்போது கடல் கடந்து போய் வாணிபம் பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் நீதிமன்றங்களில் வேலைக்கு போகிறாங்க. இல்லை, அது திருமாவளவன் அவர்களும் சொல்கிறார். அதாவது அதற்கு முன்பாகவே அயோத்திதாச பண்டிதர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பட் அந்த விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொண்டு போய் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா எக்ஸிக்யூஷனுக்கான வடிவமைப்பையும் உருவாக்குனவர் பெரியார் அப்படிங்கிறார். சரி, அது கூட தப்பு. சரி, அப்படியே அவர் திருப்திக்கு ஆமாம்மா அது போயினே இருந்தது, கொஞ்சம் வேகமாக தள்ளி விட்டாருன்னு கூட சொல்லு. இவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணார்னு சொல்கிறல்ல, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ 1912 இங்கே வந்து ஒரு கார்ப்பரேஷன் பள்ளிகள் ஒரு 40 பள்ளிகள் திறந்துருக்காங்க. பெரியார் தான் பூட்டை உடச்சி திறந்தாரா, ரிப்பன் வச்சு திறந்தாரா? 1848 மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே அவரோட மனைவி சாவித்திரி பூலே எஸ்சி பெண்கள் படிப்பதற்கு தனியாக பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால். நம்ம சென்னையில் 1837 சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, 1840 பிரசிடென்சி, 42 பச்சையப்பன், 1914 குயின் மேரிஸ், 15 விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், 25 லயோலா, 46 விவேகானந்தா, 47 ஸ்டெல்லா மேரிஸ். சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி எப்போ வந்தது சொல்லுங்கள்? இல்லை.
சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுதா சொல்லுங்கள். ஏழை மக்களுக்காகத்தானே இது. ஃப்ரீயாக சீட்டு கொடுக்குறீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது சொல்லுங்கள். ராமசாமி எல்லாம் பெருமையாக பேசுவாங்க. எங்கேயோ ஊர்வலம் போனாராம், ஒரு செருப்பு எடுத்து எவனோ போட்டானா, அதுவும் பிராமின் தான் போட்டானா. உடனே இவர் எப்போ அந்த ஒரு செருப்பு வச்சு நானும் பண்ண முடியாது, எனக்கும் யூஸ் ஆகாது உனக்கும் யூஸ் ஆகாது, இன்னொரு செருப்பை கொடுனாங்களாம். உடனே அந்த செருப்பை வந்து தான் அதில் தத்துருமெல்லாம் சினிமாலாம் நடிச்சிருப்பாங்க. வந்து தான் இந்த மாதிரி பழைய செருப்பெல்லாம் பொறுக்கி விற்று ஒருத்தன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அங்கே போனால் ஃபோட்டோ எடுக்க போனால் 4 அரைனா ₹1 ₹2 வாங்கி தன் வாழ்நாளில் 125 கோடி ரூபாயை சேர்த்தாராம். அன்றைக்கு தங்கத்தோட விலை 1950களில் 10 கிராம் அப்போல்லாம் 1 சவரம் 99 ரூபா, 53ல் 77 ரூபா குறையுது, திருப்பி 60ல் 112 ரூபா. எக்ஸாக்ட்லி பெரியார் இறந்த வருடம் 73. அன்றைக்கு 1 சவரன் 243 ரூபா 10 கிராம், 125 கோடி கணக்கு போடுங்க. அன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட கிளாஸ் 1 ஆஃபீஸரோட சம்பளம் இன்னும் ஒரு 50-60 ரூபா இருக்குமா? எப்படி உங்களுக்கு இந்த காசு வந்தது? அவ்வளோ வசதியானவர்களா அன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் இருந்தவர்கள்? எதுவுமே பெரியார்கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்களா? இதை இன்றைக்கு அவர்களோட சொத்து மதிப்பை வெளியிட்டோம். சரி, இவ்வளவு பணம் இருக்குதுல்ல, சரி நான் கூட போய் சொல்கிறேன்ப்பா, இது எங்கேயோ இவர் தப்பாக பார்த்துட்டு சொல்கிறாருப்பா 125 கோடி, சரி ஓகே தப்பாக கூட இருக்கட்டும். இன்றைய சொத்து மதிப்பு வெளியே சொல்லுங்கள். இது யாரிடமிருந்து எடுக்கப்பட்டது? நீங்கள் சொல்கிறீங்கள மக்கள் தான் ஏன் கொடுத்தான், 5 ரூபா ₹1 ₹2 அரைனா கொடுத்தான்றீங்களே. அப்படி மக்கள்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட காசு மக்களுக்காக செலவு செய்யப்படுகுதா சொல்லுங்கள். அப்போது சார் இன்றைக்கு தமிழக அரசியலில் இந்த பிராடுதனம் பித்தளை மாற்றி வேலைலாம் சொல்கிறாங்கள்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம ஒரு தான், ராமசாமி தான். எப்படி சம்பாதிச்சாரு? எப்படி சம்பாதிச்சாரு? நீங்கள் நிறைய டீட்டெயில் சொன்னீங்க. அது முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எப்படி வரையறுக்கிறீங்க? அதாவது வடவர் எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் சார். இந்த மார்வாடி சேட்டுங்க அவங்க கடை முன்னாடிலாம் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா சைனா பஜாரில் அவன் கடை முன்னாடி பிரச்சனை, இவன் கடை முன்னாடி பிரச்சனை. இந்த கிஷன்சன் சைனா பஜாரில் கிஷன்சன் ஒருத்தர் இருக்கார், அவர் செல்லாராம் கடை முன்பெலாம் இதெல்லாம் மார்வாடிங்க கடை முன்னெலாம் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணி மொத்தமே 556 பேர் கைதாகிறாங்க. அதாவது பல நாட்கள் நடக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆரியபவனம் கடை முன்னாடி போராட்டம். ஏன்பா இவங்க வடவர் கடையெல்லாம் மூட்டிங்களாப்பா, அப்புறம் ஏன்பா இப்போ பிராமணர்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. 1950களில் செனாய் நகரில் சவுகார்பேட்டையில் மார்வாடிகள் மீது நடைபெறுற மாதிரி ஒரு அச்சம் வருது. இப்போ இவருக்கு உள்நோக்கம் என்னவோ வெளியில் சொல்லுகிற போது ஆமாம் இங்கே எதுக்கு மார்வாடி கடைங்கள்லாம் அப்படின்னு சில இளைஞர்கள் பிரச்சனை பண்ணுறானுல்ல, அவனுங்க போய் அதை அடிக்கணும் பிடிக்கணும் கிடைக்கணும்னு சில இடங்கள் கலவரமாகுது சார். சும்மா ஒரு ஆள் போதாதான் ஒரு கடையை போய் கொளுத்துறதுக்கு போகிறதுக்கு. அப்போது இதை பார்த்துட்டு டக்குன்னு என்ன அது நம்ம ஒன்று பிடிச்சோம் இது ஒன்று ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம். வடவர் கடையிலேருந்து அப்படியே பிராமணால் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம். இதற்கு பின்னால் தான் இந்த 125 கோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பகிரங்கமான தகவலை சொல்கிறீங்க நீங்கள். இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிற தகவல், பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம். சார் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை காட்டியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையான தகவல்? ஆமாம், அது இஸ்லாமியர்களை அவர் மலத்தோடு ஒப்பிட்டுலாம் பேசுனதெல்லாம் குடியரசில் இருக்குது. அதை இன்றைக்கு நம்ம எடுத்து சொன்னோம்னா எத்தனை இஸ்லாமியர் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல.
இந்த நாட்டுக்கு கேடுன்ற மாதிரி தான் அவர் இஸ்லாமியரை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் அரசுடைமை ஆகிட்டா அதெல்லாம் எடுத்து படிச்சிடணும்ல. இப்போ அது படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல சார். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது திரும்ப திரும்ப நம்ம மேலே திணிக்கிறாங்கல்ல, அந்த எரிச்சல் தான் இதெல்லாம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி ராமசாமியை பேச வேண்டிய என்ன நமக்கு தேவை இருக்குது? எல்லாமே உங்களால் தான், அவரால் தான் சொன்ன பிறகு தான் நம்ம அப்படிலாம் இல்லைப்பா ஏன்பா போய் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ இஸ்லாமியர் கேட்டால் மட்டும் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஜவஹர்லால் இருக்கார், இஸ்லாமியர் இன துரோகி யாருன்னு சொன்னால் அது கருணாநிதி அவர்கள் தான் பேசின பதிவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சமகாலத்தில். இப்போ அவர் எங்கே இருக்காங்க? அங்கே தானே இருக்கிறாங்க. அதனால் அது இன்னும் பெருசாக இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தாது தான் நானும் பார்க்குறேன். அப்போ இந்த சமூக மாற்றத்திற்கு எதுவுமே செய்யலை, அப்போ சீமான் சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு ரைட் பண்ணுறீங்களா? சீமான் சொன்னது சரின்னு சொல்ல வரல, ஏற்கனவே அவர்கள் பேசியதே அவர் சொல்கிறார், அவ்வளோதான் சார். தீக்காவின் பைலா பிற்பட்டோர் நலம் காக்கும் இயக்கம், இதில் எங்கே வந்தான் எஸ்சி? சரி, நீங்கள் வரலாற்றுக்குள்ள கூட போவானா சார்? பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் கூட்டி போனார். எங்கே கூட்டி போனார் சொல்லுங்கள்? ஒருத்தன் சொல்லட்டும் சார். நான் கூட ஒரு 2-3 கோயிலில் கூட்டி போயிருக்கேன். ஒரு இடம் இன்ன இடத்துல இன்ன கோயிலில் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில்களுக்குள்ளே போகணும், அந்த தெருக்களுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினார் வைக்கம்ல. அதுக்காக தானே இப்போ நினைவு இல்லம்லாம் திறக்கிறதுக்கு முதலமைச்சர் வைக்கம் போராட்டமே ஒரு சீட்டிங் போராட்டம். வைக்கத்துக்கு இவருக்கும் சம்மந்தம் இல்லை. அது அன்றைக்கி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காந்தி சொல்கிறாரு, அந்த ஊரில் போராட்டம் நடத்திய அந்த மூவர், அதுக்கு தலைமையேற்று நடத்திய மூவர் கைது செய்யப்படுகிறார்கள். அதை நம்ம டீட்டெயிலாக கூட பேசலாம். கைது செய்யப்படுகிறார்கள். அவர் அந்த போராட்டம் அப்படியே விட்ட பிறகு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு அதிருப்தி வருகிறது. உடனே காந்தி எப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி தலைவரை போய் கொஞ்சம் போராட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு போகிறாரு, சிறை வாங்குறாரு. அதெல்லாம் உண்மை தான். ஒரு 6 மாதம் சிறை கொடுக்குறாங்க. அப்போ மன்னர் பதவியேற்பில் இப்படி இங்கே அண்ணா நூற்றாண்டு விழாக்கெல்லாம் விடுறாங்க. அது மாதிரி ஒரு 4 மாதத்தில் அவர் விட்டுட்டாங்க. அதோட இங்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் நேரடியாக காந்தியும் அந்த போராட்டத்துக்கு போனார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்தது. இடையில போனார், நம்ம இல்லைன்னு சொல்லலை. என்னமோ இவர் தான் போய் அதை வைக்கத்தையே நின்று அப்படியே நிலைநாட்டின மாதிரிலாம் பேசுகிறாங்க. சரி சார், அப்படியே உங்கள் வாதத்துக்கே நான் ஒத்துக்கிறேன் சார். வைக்கமே ராமசாமி நாயக்கர் தலைமையில் தான் நடந்து வெற்றியை கண்டு தந்தார் சார். ஏன் சார் இங்கேருந்து கேரளாவுக்கு போகிற ராமசாமி ஈவேரா தமிழ்நாட்டில் அப்போல்லாம் நாங்கள்லாம் போயின்னு வந்துருந்தோமா சொல்லுங்கள்? இப்போ ராஜாஜி இந்த 1939 ராஜாஜி அந்த கோயில் நுழைவு சட்டம் போட்டார்ல, அதுக்கு முன்னாடி தான் சட்டம் இல்லை. இப்போ சட்டத்தை ஒருத்தன் போட்டிருக்காருல, அந்த சட்டத்தை எடுத்துன்னு எங்கனையா நீ எங்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போனியா? இருந்தால் காட்டுங்க. அந்த எந்த முயற்சியும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் எடுக்கலையா? இல்லை, இருந்தால் காட்டட்டும் சார், காட்டட்டும். இப்போ இது பொது வழியில் தானே பேசுகிறோம். இது நாளைக்கு பொதுவாக தானே எல்லோரும் பார்ப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் காட்டலையா? நாங்கள் பல வருஷமாக கேட்டுக்கிறோமே. இதை பெரியாரால் ராமசாமியால் ஒன்றுமே நடக்கலையா? ஏதாவது நடந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏதாவது நடந்திருக்கும். ஒருத்தன் ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? எதையாவது ஒரு யூஸ் இருந்திருக்கும்ல. ஆனால் எல்லாமே இதுதான்றது தான் எங்களுக்கு எரிச்சல். காட்டட்டும். சரி, பெரியார் வழி வந்தவங்கன்றீங்க. பெரியார் பொண்டாட்டி சாமி கும்பிட போனாங்க. நாளை இப்போ காளி பசங்களை விட்டு கலாட்டா பண்ண விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க போகல. அப்போல்லாம் இன்றைக்கி பெருமையாக பேசுகிறாங்கல்ல. ஏம்மா அந்த கொள்கையில் எல்லோரும் ஒரு 4 காளி பசங்க விட்டு கலாட்டா பண்ண சொல்லுங்களேம்பா. பலர் வீட்டில் கோயிலுக்கு போகிறாங்கல்ல. அந்த நம்பிக்கை. அப்போ அவருக்கு அந்த அறிவு இல்லை. அவர் பொண்டாட்டி மட்டும் அவர்
காளைகளை விட்டு கிண்டல் பண்ண சொல்லுவார். எப்படி அது? அது எவ்வளோ கேள்வி கேட்குறோம், ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேறீங்க. அப்புறம் எப்படி தான் உங்கள் கதை? சார் இன்றைக்கு பெரியார் ஈவேராங்கிறது இவங்களுக்கு ஒரு பிராண்டு சார். அந்த பிராண்ட் இன்றைக்கி சிதைக்கப்படுகிறது. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்போது நம்ம கூட ஏன் இந்த பிராண்டை சிதைக்கிறேன்னா, என் ஒரிஜினல் ஃபேஸை நீ மறைச்சிட்ட, தமிழர்களாக எங்களின் அடையாளத்தை. இன்னொன்று அதுக்காக உழைத்த, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பட்டியலின மக்களுடைய உயர்வுக்காக உழைச்சிருக்காங்க, தியாகம் செய்திருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வேகமா? இல்லை சார், எங்களுக்கு அவங்கள மறைச்சது கூட இல்லை சார். நாங்கள் எப்படின்னா தோண்டி எடுத்துக்கிறோம் சார். அதை தோண்டக்கூடாத அளவுக்கு ஒரு காங்கிரீட் ஸ்லாப் இங்கே போடப்பட்டிருக்குது ஈவேரா என்ற பெயரால். ஓகே, இதுக்கு முன்பு இருந்தவங்களெல்லாம் அப்படியே. இப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தமிழக சட்டமன்றத்தில், அதாவது பட்டியல் சமூக மக்கள் பொது இடங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை தகர்த்து சட்டத்தை போட்டு மயிலாப்பூர் வீதியில் நான் பறையன் அப்படின்னு எழுதிக்கின்னு போனார். 2ஆம் ஜார்ஜ் மன்னனோடு அவன் கை குலுக்க வரான, கை குலுக்க மாட்டேன், உன்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்கிற இந்தியாவில் என்னை தொட்டால் தீட்டுங்கிறான், இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தீண்டாமை அப்போ தான் அவன் உணர்றான், ஓ இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. அப்பவும் கல்வியில் சிறந்தவர்கள் இருந்தாங்க. ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள்லாம் துவாசி, அதாவது 2 மொழிகளில் வல்லமை பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் தான் வந்து எங்களுக்கு கையை பிடிச்சி ஆவே போட்டு கொடுத்துன்றீங்க. ஆமாம், அது எப்படி சார் இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் நிறைய படித்திருக்காங்க. அப்போ எப்படி முடிஞ்சுது அந்த காலகட்டங்களில்? படித்தாங்கல்ல. இப்போ இவங்களை கேட்டேன்னு வச்சுக்கேப்பா, நீ 1-2 பேர் சொல்கிற அப்படின்வாங்க. சரி, இப்போ வந்து அயோத்திதாசர் சொல்லிய அந்த சித்தாந்தங்களை தான் கொஞ்சத்தை திருடி ஈவேரா பேசினார். ஏன் நீங்கள் அவரை கொண்டாட மாட்டீங்க? இப்போ திராவிடம் அப்படின்னு நம்ம கடுமையாக பேசினோன்னே, இந்த வார்த்தை யார் நம்ம முதல்ல பயன்படுத்தினது? அயோத்திதாசர் பயன்படுத்தினார். ஏதோ அயோத்திதாசரை விமர்சனம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கொண்டாந்து ஒரு கேடயமாக எங்கள் தலைவரை நிப்பாட்டுறாங்க. சரி, அவர் சொன்னார்ன்றதுக்காக நம்ம அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவர் அந்த கால்டுவெல் புத்தகத்தை பார்த்துட்டு கூட அவர் பேசியிருக்கலாம். சரி சரி, அதெல்லாம் கூட விட்டுரும். சரி, உண்மையிலே அப்போ திராவிடத்தை அறிமுகப்படுத்தியவர் அயோத்திதாசன் சொல்கிறல்ல, அவருக்கு நீ செஞ்ச சிறப்பு என்ன சொல்லு? அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் இவர்களை தாண்டி 3ஆவதாக இருக்கிற பெரியாரை எப்படி தூக்கி நிறுத்துறீங்க? அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் நிற்குதில்லை. எதுவுமே செய்யாமல் சும்மா ஒரு ஆளை இவங்க வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க சார். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிதனாக இருக்கட்டும், பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள் அப்படின்னு பேசுகிற திருமாவளவன் அதை பட்டியலின மக்களிடம் கொண்டு பெரிய அளவில் சேர்க்கவும் இல்லை. நமக்கு இவங்க 2 பேர் ஒரு காட்ஃபாதராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவரும் தவிர்க்க தானே சார் செய்கிறாங்க. நீங்கள் திராவிட கட்சிகள் தான் தவிர்க்குது. அவரும் தடுக்கிறாருன்னா ஏன் எஜமான் வந்து கோச்சிப்பான்ல? என் எஜமான் ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, இவர் தான் அவங்கள எல்லாம் காப்பாற்றினார்னு ஒரு எங்கள் எஜமான ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த பண்ணையில் வேலை செய்கிற நான் எப்படி ஏவா அவர்லாம் இல்லை, இங்கே ஒருத்தர் இருக்கிறார் இருப்பார் அப்படின்னு நான் சொன்னால் இது எப்படி வரும் சொல்லுங்கள்? எஜமான மீறி நம்ம பேசிட முடியுமா? ஏன் அவருக்கு தெரியாதா? ரெட்டமலை சீனிவாசன் தான் நமக்கு செஞ்சுருக்காரு சார். எம்சி ராஜா இந்த பசங்க, எங்கள் பசங்க படிக்கிறதுக்கு அவர் சொந்த முயற்சியில் சொந்த செலவில் ஒரு ஹாஸ்டலை கட்சி எம்சி ராஜா ஹாஸ்டல்னுங்குது. இது என்றைக்காவது எங்கள் தலைவர்கள் எங்களை பேசியிருப்பாங்களா? அந்த ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கு அது தெரியுமான்னு கூட தெரியாது. ராஜாஜி 1937-39 அமைச்சரவையில் முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறார், வேளாண்மை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். எப்போ? 37-39 2024 உயர்கல்வித்துறைக்கு
எங்களை போன்ற பல பேர் கேட்டு கேட்டு எங்கேயா எங்கள் பிரதிநிதி எங்கன்னு கேட்டு ஒருத்தரை போட்டு திராவிட ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறைக்கு ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தரை போட்டிருக்கோம். இதுதான் திராவிட மாடல், இதுதான் பெரியாரிசம் அப்படின்னு பீத்துறாங்க சார். 1938 MC ராஜா சென்னை மாகாண சட்டமன்றத்தில் உறுப்பினர். தாழ்த்தப்பட்டோர் இந்த கோயில் நுழைவு சட்ட முன்னோடி இருக்குல்ல, 1939 வந்த சட்டத்துக்கு இவர் தான் முன்முனைகிறாரு, ராஜாஜி கொண்டு வராரு. 1947 வரை திருப்பதி தேவஸ்தானம் முதல்ல அதில் எஸ்சிக்கள் அலௌடு இல்லை. நம்ம திண்டிவனத்தை சேர்ந்த MLA குலசேகரன் தாஸ், அவரை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாக இருந்தார்ல முன்னாள் முதல்வர், அவர் அரங்காவலராக்குறார் சார். அது சார்ந்த புரட்சி. இவனை உள்ளே வரக்கூடாதுன்றல, இவன் தலைமையில் தாண்டா அது விஷயமே நடக்கணும். விரும்பணும் விரும்பாதவன் போ அப்படின்னு நிறுவுறோம்ல, அதுதானே சமத்துவத்தை நோக்கி கொண்டு போவோம். இவனை வரவே விடக்கூடாதுன்ன, இவனை பார்த்து தான் நீ போகணும் அப்படிங்கிற சிந்தனை எப்படி இருக்குது? கோயிலுக்குள்ளே வராதுன்னா பூட்டு போட்டு தந்து உட்காந்துங்கிறது எப்படி இருக்குது? இப்போ அதே மாதிரி பரமேஸ்வரன் காதி, ஆமாம், காதி, குடிசை தொழில், மீன் வளம், அரிஜன நலத்துறை, அப்புறம் 32லேருந்து 54 வரைக்கும் சென்னை மேயர், 54லேருந்து 57 காமராஜர் அமைச்சர் வரை போக்குவரத்து துறை அமைச்சர், அரிஜன நலத்துறை அமைச்சர், இந்து சமயநல அமைச்சர், கக்கன் போலீஸ் துறை அமைச்சர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அணைகள்லாம் சொல்கிறாங்கள காமராஜர் ஆட்சி காலத்து கட்டப்பட்டதுன்னு, நீங்கள் போய் எல்லா கல்வெட்டையும் பாருங்கள், அதில் கக்கன் பேர் இருக்கும், பொதுப்பணித்துறை அமைச்சர். இவ்வளவுலாம் நாங்கள் இருக்கிறோம். உன் காலில் விழுந்த ஒரு ஆளை கொண்டாந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதயநிதி அவர்கள் பதவியேற்பு விழாவில் பல பேர் காலில் விழுந்தாங்க. அதுலேருந்து ஒரு ஆளை கொண்டாந்து உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு பேத்தியா அப்படின்னு நெஞ்ச நிமித்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? அப்போ இதையெல்லாம் செஞ்சது யார்? திராவிட மாடல் ஆட்சி தான் கீழே இருக்கணும் தூக்கி மேலே விட்டது, எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ உண்மையாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிறைவாக சொல்லிடுங்க. உண்மையாகவே பட்டியலின சமூகத்திற்காக உழைத்த தமிழ்நாட்டின் இருந்த தலைவர்களை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமாவளவன் அந்த பெயர்களெல்லாம் பயன்படுத்தாமல் திராவிடத்தால் நாம் வாழ்ந்தோம், திராவிடத்தால் நாம் பெற்றோம் அப்படிங்கிற புதிய கட்டமைப்பை உருவாக்குறாரு அப்படிங்க சொல்ல வரீங்களா சார்? குறிப்பாக பட்டியல் சமூக தலைவர்கள் மட்டும் இல்லை சார், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்கள் தலைவர்களின் பெயரை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பொய் பிம்பம் தான் ராமசாமி நாயக்கர். அந்த பிம்பம் உடைந்து தமிழக தலைவர்கள் செய்த வேலைகள் வெளியே வந்தால் இவர்களோட பிழைப்பு முற்றுப்புள்ளி ஆகிடும். அதற்காகத்தான் எப்பாடுபட்டாவது திரும்ப திரும்ப கொண்டு பெரியாரை இங்கே நிறுத்துகிறார்கள். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க சார். நிகழ்ச்சியை கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.